Good evening, everyone. Good evening, Miss. Good evening. Miss, coverage பிரச்சனை கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். Okay. Sound கேக்குது இல்ல? Excuse me, Miss. உங்களோட சவுண்ட் கேட்கல, Miss. நீங்க கதைக்கிற சவுண்ட் விளங்கல. இப்ப கேக்குதா? No, Miss. No, Miss. கொஞ்சமா தான் கேக்குது, மெல்லமா. இப்ப கேக்குதா? கொஞ்சமா தான் கேக்குது, Miss. மெல்லமா தான் கேக்குது. கொஞ்சமா தான் கேக்குது. இப்ப கேக்குதா? இப்ப பாருங்க. இப்ப கேக்குது. இப்ப பெருசா கேக்குது. Okay, right, okay. சரி, இன்னைக்கு நாங்க போன கிளாஸ் சொன்னா பேப்பர்ஸ் ஒரு அன்னைக்கு பார்ப்போம் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படித்தானே? ரைட். நான் உங்களுக்கு 2 பேருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு காமனான பேப்பர் ஒன்று அனுப்பினான்ல. எஸ் மிஸ். அது எந்த இயரான பேப்பர் ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். எந்த இயர் பேப்பர்? மிஸ் 2024 2025 மிஸ். தேர்ட் டர்ம் பேப்பர். வடமேல் மாகாண கல்வி நிலையம். இத வேண்டாம் டீச்சர்னா. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு ஒரே மாதிரியான பேப்பரா அது? இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு ஒரே மாதிரியான பேப்பரா? இல்ல வேற இல்ல அனுப்பிடுங்க. ஓ நோ மிஸ். வேற பேப்பர் என்ன? பிங்கோ. எஸ் எஸ் மிஸ். ரைட், ஓகே. எனக்கு இப்ப தமிழ் மீடியம் பிள்ளைன்னு சொல்லுங்க, எந்த பேப்பர் நீங்க செய்திருக்கிறீங்க? இங்கிலீஷ் மீடியம் இதுல யார் இருக்கிற ஒருத்தருமே இல்லையா? தமிழ் மீடியம் தான் இருக்கிறீங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க தமிழ் மீடியம் பேப்பரையே பார்ப்போம். ரைட், ஓகே. இந்த பேப்பர் இருக்கா பாப்போமா? நாங்க இந்த பேப்பர் ஃபுல்லா முடிச்சிட்டோமா? நோ மிஸ். எஸ் மிஸ். என்ன எஸ் ஓ காப்பி இது முடிச்சிட்டோமா இல்லையா? முடிச்சிட்டேன் மிஸ். முடிச்சிட்டேன். அப்ப நான் இந்த பேப்பரை பாப்போமா இருக்கா? ரைட். இது வடமேல் மாகாணம். ரைட், வடமேல் மாகாணம் 2024 பட்ஜெட்டுக்குரிய, சரியா? 24 கூடியது. ரைட், ஓகே. இப்ப நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. ரைட், ஒவ்வொரு ஆளா கேள்வியை வாசிச்சு நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. ரைட், முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிக்மாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிக்மா முதலாவது கேள்வியை வாசிச்சு அதுக்குரிய விடையும் சொல்லுங்க. விடை இதுல மேலே இருக்கு. தற்போதைய வங்கி அமைப்பில் கீறு பரவலாக பாவனை செய்யப்படுகிறது. இணைய வங்கியில் தற்போதைய வங்கி அமைப்பில் இணைய வங்கியல் பரவலாக பாவனை செய்யப்படுகிறது. சரியா ஹன்ஸ்ரோசன்? எஸ் மிஸ். இரண்டாவது கேள்வி ரிஸ்கா? கீறு ஒரு வெளியீட்டு சாதனமாகும். காட்சித்திரை எங்க மானிட்டர் ஒரு வெளியீட்டு சாதனம். வெரி குட். மூன்றாவது சிந்தனன் வாசிங்க. பிரச்சினை ஒன்றை தீர்ப்பதற்கான படிமுறைகளை ஒழுங்குமுறையில் டேஷ் காட்டப்படுவது எனப்படும். நெறிமுறை.
நெறிமுறை நெறிமுறை என்னது ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான படிமுறைகள் ஒழுங்கு செய்து நெறிமுறை காட்டப்படுவது எனப்படும். அப்படி Yes, miss. அடுத்து 4வது ஹன்ஸ்ரோஷன். டேஸ் ஒரு விசேட தேவை மென்பொருளாகும். பாடசாலை முகாமைத்துவ முறை. பாடசாலை முகாமைத்துவ முறைமை என்பது ஒரு விசேட தேவை மென்பொருள். ரைட். அடுத்து 5வது சிந்தனை. கணினியில் உள்ள பல கோப்புகள் சேமிக்கப்பட்டதோடு டேஷ் அதற்கான உதாரணங்களாகும். படங்கள். கணினியினுள் பல கோப்புகள் சேமிக்கப்பட்டதோடு படங்கள் அதற்கான உதாரணமாகும். ரைட். ஓகே. அடுத்து ஹன்ஸ்ரோசன் ரிஸ்கா வாசிங்க முதலாவது 2வது. ரைட்டா? சரியா பிள்ளையாண்டதுல முதலாவது 2வது. மாறாத தன்மை என்பது கணினியின் சிறப்பியல்பு அல்ல. பிழை. மாறுந்தன்மை கொண்டதா? கணனி மாறுந்தன்மை கொண்டதா? எஸ் மிஸ். எப்படி மாறுந்தன்மை கொண்டது? சிறப்பியல்பு. அதான் இதுல சொல்லியிருக்கு மாறா தன்மை என்பது கணனியின் சிறப்பியல்பு அல்ல. அப்ப கணனி மாறுந்தன்மை கொண்டதா? எஸ் மிஸ். என்ன மாறுந்தன்மை? அந்த மாறுந்தன்மை என்றா என்னது? மாறும் தன்மைன்னு சொன்னா என்னது? கணனி மாறும் தன்மை கொண்டது அப்படின்னா என்னது? ஹன்ஸ்ரோசன் சொல்லுங்க. ஹன்ஸ்ரோசன் சொல்லுங்க. முதலாவது சரியா பிள்ளையா? பிள்ளை பயப்படாதீங்க. கேள்விக்கு சரியான பதிலா இல்லையான்றதை சொல்லுங்க. சரி மிஸ். சரி என்ன சொன்னா ஏன் சரி? எப்படி சரி? கணினி மாறாம தான் மிஸ் இருக்குது. கணனி மாறாம தான் இருக்குமா? எப்படி மாறாதுன்னு சொல்றீங்க? ஐஷா பேக். எப்படி மாறாது? ஒரு குறித்த செயல்முறை தொடர்பாக ஒரே உள்ளீட்டை வழங்கும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும் வரிவிளைவுகள் சமமாகும். எங்க பார்த்து வாசிக்கிறீங்க? புக்கிலையா? மாறாத்தன்மை என்று சொன்ன பிள்ளைகள் கணனிட செயல்பாடுகள்ல எது மாற்றம் இருக்குமா? இல்லையா? அது ஒரே வேலையை தான் செய்யும். அதுலதான் மாறாத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். Aisha, now we are discussing the answers. So you are not joined early, no? So that's why I'm discussing the Tamil media paper, right? So நான் இதையும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலயும் இந்த மாதிரி கேள்விகள் வரலாம் தானே? ஸோ நீங்க அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்டா? இதுல சொல்லி இருக்கு கம்ப்யூட்டர் cannot change or cannot எப்படி சொல்லிருக்கு? It cannot change. Is that right or wrong ன்னு கேட்டிருக்கு. Accuracy, teacher. Accuracy. Yes, accuracy. Wrong. Wrong தானே? இப்ப இது மாறாத்தன்மை கொண்டது அல்ல. மாறாத்தன்மை கொண்டது, மாறும் தன்மை கொண்டது. இரண்டாவது கேள்வி. மைய முறைவழி அலகானது முறைமை அலகினுள் அமைந்துள்ளது. சரி. மைய முறைவழி அலகானது முறைமை அலகினுள் அமைந்துள்ளது.
ரைட், அது சரி. என்ன முறைமை அலைகளுள் அமைந்துள்ளது மைய முறை வழி. சிந்தனன் வாசிங்க 3வது 4வது. கணினிகளை பௌதீக ரீதியாக பாதுகாப்பதற்கு கடவுச்சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி. கணனிகளை பௌதிக ரீதியாக பாதுகாப்பதற்கு கடவுச் சொற்கள். எஸ், பாஸ்வேர்ட். கணினி விளையாட்டுகள் கணினி மென்பொருட்களுக்கான உதாரணம். சரி. சரி, மென்பொருள்கள் கணனி விளையாட்டுகள். என்ன சாஃப்ட்வேர். கடைசி ரிக்மா வாசிங்க அப்புறம் கடைசி. கூகுள் வழிகாட்டியாகும். சரி. வலை மேலோடி ஆகும். சரியா? கூகுள் குரோம். எஸ் ஆனோ? வலை மேலோடி. ப்ரௌசர். எஸ். நோ. கூகுள் குரோம் என்பது ஒரு வலை மேலோடி ஆகும். தட் இஸ் இன் இங்கிலீஷ் we can say the வலை மேலோடி ப்ரௌசர் சொல்லி சொல்லுவோம். ப்ரௌசர் தானே, ப்ரௌசர் தானே இது. கூகுள் குரோம், that's a browser. ஓகே, அடுத்த கேள்வி. இதெல்லாம் நீங்க தானே பிள்ளைகள் இந்த கேள்வி? ரைட், ஓகே. ஹன்ஸ்ரோசன் வாசிங்க. முதலாவது கேள்விக்குரிய விடையும் 2வது கேள்விக்குரிய விடையும் சொல்லுங்க பாப்பா, குயிக்கா. கணினி ஆய்வுக்கூடத்தை சரியாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்தும் போது உங்கள் பாதுகாப்பிற்காக பின்பற்ற வேண்டிய 2 நடைமுறைகளை எழுதுக. தீயணை கருவி இருப்பின் அதனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். கணினி ஆய்வுக்கூடத்தில் ஓடி விளையாடுவதை தவிர்த்தல் வேண்டும். தவிர்க்க வேணும். என்ன அடுத்து சொல்லலாம்? என்னது? you can't drink or any other food item you can use in the computer laboratory. அடுத்து வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? நிறைய பார்த்து நாங்களே. தூசு துடைத்து வைத்தல். டஸ்ட் ஃப்ரீயா வச்சிருக்கணும். அடுத்து சப்பாத்துகளை வெளியே ரிமூவ் ஷூஸ். அடுத்து வேற என்ன சொல்லலாம்? வைரஸ் அந்த ஸ்கேனிங் பண்ணணும். அந்த ஒவ்வொரு டிவைஸ். எஸ், ஸ்கேனர்ஸை வச்சுக்கொள்ள வேணும். ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்டர்ஸை நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். ரைட், ஓகே. வெளியீட்டு சாதனங்கள். வெளியீட்டு சாதனங்கள் 2 தருக. திரை, அச்சுப்பொருள். மானிட்டர் அண்ட் பிரிண்டர். ரைட். சிந்தனன் 3வது கேள்வி வாசி விட சொல்லுங்க. சிந்தனன் 3வது கேள்வி. கணினியை பயன்படுத்தி செய்யக்கூடிய 3 பணிகளை எழுதுக. படம் வரைதல், பாட்டு கேட்கலாம், கணினி விளையாடலாம். Aisha, can you tell me what is search engine? Aisha. எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சர்ச் பண்ணி கொள்றதுக்கு ஏதுமானிக்கிற ஒரு How can you tell in English? Search engine. What is search engine? Which help us to collect informations is known as search engines. Any other ways how can we say? வேற எப்படி சொல்லலாம்?
Search engine, if you know about any topics that you can make it easier to find out about the information, you can use the search engines. So such as you can tell search engines. What are the search engines? Google. Google Chrome, Firefox, Opera, and what else? Mm. Bing. Bing. Right. Okay. The second question, Hans Rosen. ரிக்மா சொல்லுங்க. ரிக்மா. வலை மேலோடிகள். மேலோடிகளுக்கான 2 உதாரணங்கள் எழுதுக. கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட். வலை மேலோடிகள் மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் வருமா? மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் வருமா? கூகுள் குரோம் சரி. மோதிலா ஃபயர்ஃபாக்ஸ். ரைட். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இல்லாட்டிக்கு ஃபயர்ஃபாக்ஸ். அடுத்து இத சிந்தனன் குயிக்கா அதை சொல்றீங்களா? அந்த ஃபுல்லா முழுத்துல எனக்கு டவுட் ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க. மிஸ் பிரேவ் ஆப் மிஸ் வலை மேலோடிக்கு வருமா? விலங்குல பிரேவ் ஆப் வலை மேலோடிக்கு வருமா? பிரேவ் வலை மேலோடி இல்ல, அது ஒரு சின்ன சாஃப்ட்வேர். தேங்க் யூ மிஸ். ஒரு தேர்ட் பொறி யாஹூ. இது உங்களை இணைய பக்கங்களில் பெயர் பட்டியலை பார்வையிடலாம். ஒரு தேர்ட் பொறி என்னது? பேக்வர்ட். முன்னர் பார்வையிட்ட இணையதளங்களின் பெயர் பட்டியலை பார்வையிடலாம். ஹிஸ்டரி. ஒரு வலை மேலோடி கூகுள் ஏற்கனவே பார்வையிட்ட இணைய பக்கத்திற்கு பின்னோக்கி மீண்டும் செல்ல முடியும். என்னது சொல்றீங்க? ஆன்சரையும் சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஒன்றும் விளங்கல. ஒரு தேர்ட் பொறி என்னது? யாஹூ. உங்கள் இணைய பக்கத்தின் முதற் பக்கத்திற்கு அழைத்து செல்லும் முதற் பக்கத்துக்கு கொண்டு போறது எது? உங்கள் ஹோம். எஸ், ஹோம். மிஸ் முன்னர் பார்வையிட்ட இணைய பக்கங்களின் பெயர் பட்டியலை பார்வையிடலாம். ஹிஸ்டரி. ஒரு வலை மேலோடி கூகுள் ஏற்கனவே பார்வையிட்ட இணைய பக்கத்துக்கு பின்னோக்கி மீண்டும் செல்லுதல் பேக்வர்ட். புரிஞ்சுதா? மிஸ் குரோம். விளங்கல? மிஸ் குரோம் என்னத்துக்கு வரும்? வலை மேலோடி. தேங்க் யூ. இது ஆன்சர்ஸ். ஆன்சரும் தந்துருக்கலாம். ஓகே, அடுத்தது இது யார் சொல்லுங்க? அது ஆயிஷா, கேன் யூ டூ திஸ்? Yes, miss. Yes. சரி. First one உள்ளீடு வெளியீடு. This is உள்ளீடு and வெளியீடு. Yes. அடுத்தது செயல்முறை. Process. This is தரவு பாய்ச்ச தீர்மானம். அடுத்து ஆரம்பம் முடிவு. அடுத்து direction. This is ஆரம்பம் and முடிவு. Right. Okay.
அடுத்தது இப்ப விட சொல்ல போறீங்க யாரு? ஹன்ஸ்ரோசன். ஹன்ஸ்ரோசன் 9வது சொல்லுங்க பாபு. எடுக்கப்பட்ட இரண்டு எண்களின் மொத்தத்தை கணக்கிடுவதற்கான பாய்ச்சற்கோட்டு விளக்கப்படம் கீழே காட்டப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட சொற்களின் பட்டியலிலிருந்து பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து வெற்றிடங்களை நிரப்புக. ம். முதலாவதுக்கு ஆரம்பம். முதலாவதுக்கு ஆரம்பம். திஸ் ரைட். இரண்டாவதுக்கு இரண்டு எண்களை உள்ளிடுதல். உள்ளிடணும் ஓகே. மூன்றாவது இரண்டு எண்களையும் கூட்டல். கூட்டல். நான்காவது விடையை பெற்றுக்கொள்ளுதல். விடையை பெற்றுக்கொள்ள. ஐந்தாவது முடிவு. முடிவு. ரைட். அடுத்து சிந்தனை சொல்லுங்க. சிந்தனை. சிந்தனை கேக்குதா மிஸ் கதைக்கிறது? ருக்மா சொல்லுங்க. ருக்மா. ருக்மா இல்ல ரிஸ்கா? ரிஸ்கா. ஒரு கணினியின் இயக்கத்தை நிறுத்துவதற்கான ஒழுங்குமுறை கீழே தரப்பட்டுள்ளது. அதனை சரியான முறையில் வரிசைப்படுத்துக. ஓகே 1 2 3 என்ன நீங்க போடணும் என்ன? ஓகே. முதலாவதுக்கு இரண்டாவது. முதலாவது இரண்டாவதா? முதலாவது எது வருமானு சொல்லுங்க. ரெண்டாவதா? தடைப்படாத மின்வலு வளங்களை நிறுத்துதல். அதுவா முதலாவது? எஸ் மிஸ். சரி பாப்போமா. ரைட். இது முதலாவதுன்றீங்க. நோ மிஸ். முதலாவது திறந்திருந்த மென்பொருட்களை மூடுதல். திறந்திருந்த மென்பொருட்களை மூடுதல். குட். இரண்டாவது பணி நிறுத்தும் கட்டளையை தேர்ந்தெடுத்தல். அது வருமா இல்லாட்டிக்கு? தெரிவிப்பிய நிறுத்துதல் என்ன? நீ தெரிவிப்பின்னு சொல்லி சொன்னா என்னது? கணினியின் திரை. திரை. அப்ப இதை நிறுத்தினா இதை நிறுத்திட்டு சரி பணி நிறுத்துங்க. தமிழ்ல மிஸ்ஸுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. இது ரெண்டாவது. இது என்ன? இதை முடிச்சிட்டு தான் நாங்க தெரிவிப்பியை நிறுத்தணும் என்ன? இது மூன்றாவது. அடுத்து தடைப்படாத மின்வலு வளங்களை நிறுத்துதல் நான்காவது. ஐந்தாவது மின்சார விநியோகத்தை மின்சார விநியோகத்தை நிறுத்துதல். ரைட். ஓகே. இது ஓகே தானே பிள்ளையர்? அடுத்து அன்ஸ்லோசன். அடுத்து சிந்தனை இருக்கிறீங்களா? சிந்தனை சத்தத்தை காணையில. சிந்தனை காணையில. ஹன்ஸ்லோசன் சொல்லுங்க. முதலாவது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இரண்டாவது MS பெயிண்ட். கூகுள் குரோம். கோப்புரை. ஃபைல். வலையமைப்பு இடைமுக அட்டை. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. எஸ். பிரிண்டர். வேர்ட் பெர்ஃபெக்ட். அடுத்தது என்னது? வேர்ட் பெர்ஃபெக்ட். வேர்ட் ப்ரீஃபீட். கடைசி கேள்வி. ஐ திங்க் கடைசி கேள்வி. கீழே வரைபடத்தில் பெயரிடப்பட்டுள்ள பிழையான கொன்னிலைகளை கண்டறிந்து அவற்றினால் ஏற்படும் உடல் உபாதைகளை பெயரிடுக. பிழையான கொன்னிலை. ரைட். ஓகே. ருக்மா சொல்லுங்க பாப்போம். பிழையான கொன்னிலை. இதுல பிழையான கொன்னிலை என்ன?
முதுகை நேராக வைத்து கதிரையில் சேராமல் உட்கார்ந்திருத்தல். அதுக்குரிய உடல் பாதிப்பு என்னது? முதுகு நாவு ஏற்படுதல். என்ன ஏற்படும்? முதுகு நாவு. முதுகுணம். ரைட்டா. முள்ளந்தண்டு வலி அப்படின்னு சொல்லலாம். முதுகுத்தண்டு வலி ஏற்படும். ரைட், ஓகே. தெரிவிப்பியை கண்மட்டத்தில் வைத்துக் கொள்ளாமை. கண்மட்டத்துக்கு வைத்துக் கொள்ளாமே. கண்களில் நாவு நிதமும் கண்ணீர் வருதல். கண்களினால நிதமும் கண்ணீர் வரும். என்ன அங்க கண்மட்டத்துக்கு காட்டிக்கு கண் என்ன சொல்றது, ஐ பெயின் வரும். என்ன ரைட், ஓகே. ரைட். இப்ப நாங்க ஒரு தமிழ் பேப்பர் முடிச்சிட்டோம். நவ் ஆயிஷாவோட சேர்ந்து நாங்க இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று செய்ய போறோம். சரியா? ரைட். ரைட். Aisha, you did this paper, right? You have finished this one? Aisha. Yes, Aisha, miss. yes. Can you tell read the question and tell the answers? Wait, teacher, I will get the paper. One minute. I have sent you as a first paper, I think. So I think this one, I think this one was your first paper, is it? Yes. Right. Yes, Shall we miss. do this? Okay, shall we do this? Okay. Okay. Tell the answers. Connect the pictures with the relevant device name. Barcode reader, fifth image. This one தமிழ் மீடியம் பிள்ளை நீங்களும் பாருங்க வா. பாகோ ரீட வந்து இது அந்த பிக்சரை கண்டுபிடிக்கிறது. modem third one. External hard disk, fourth one. Yes. Webcam, first one. Speaker, second one. Speaker, second one. Webcam, first one. Right, okay. Fill in the blanks using the list given below. Computer, digital, software, electronic cards, video player. A user can do different tasks by using software in computers. A user can do different tasks by using another பயனர் வந்து கணனிய வந்து வெவ்வேறான பயன்பாட்டுக்காக பயன்படுத்துறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவ தனக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துறது என்னன்னு சொல்லுவோம் நாங்க softwareன்னு சொல்லி சொல்லுவோம். Yes, right. Second one. A video player is used to listen to songs and watch videos. Video playerல தான், yes, video playerல தான் நாங்க songs and videos கேட்க முடியும், பார்க்கவும் முடியும். Yes. Computer can be used instead of blackboard and books in the learning process. இப்போத காலத்து recently we use as a blackboard and a book. We are using the computer, right? Electronic cards are commonly used to settle bills when purchasing goods. Electronic cards, அதாவது வந்து என்னது நாங்க பாவிக்கிற என்ன கார்டு, கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு, இதில் வந்து என்னத்தை பயன்படுத்துறோம்? செல்லிங் அண்ட் பர்ச்சேசிங்க்கு பயன்படுத்துறோம். என்ன ரைட்? Digital thermometer is an embedded computer device which can be used at home. Embedded, அதாவது பொறிமுறை இலத்திரனியல் இயந்திரம் பிள்ளைகள். எது? டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வந்து எங்களுக்கு எம்பெடட் கம்ப்யூட்டர் டிவைஸா தொழிற்படும். அடுத்தது When write to guidelines
search can be taken to use the computer laboratory correctly and safely. ரைட் இப்போ என்ன கேள்வி என்ன தமிழ் மீடிய பிள்ளைகள் கம்ப்யூட்டரை நாங்க கரெக்ட்லி அண்ட் சேஃப்லியா பயன்படுத்துறதுக்குரிய என்னது கைட்லைன். முதலாவது கைட்லைன்ஸ் ஃபார் யோர் சேஃப்டி. உங்களுடைய என்னது சேஃப்டிக்காக நீங்க செய்யக்கூடிய கைட்லைன்ஸ் என்னென்னு கேட்கலாம். ரைட். When touching the electricity connected device, should be careful. ஏதாவது நீங்க ஒரு என்னது எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆகின டிவைசஸ் தொடைக்குள்ள கவனமா இருக்கணும். சம்டைம் ஷார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அதுல இருந்து விலகி இருக்கணும். அடுத்து Avoid playing inside the lab. நாங்க அவாய்ட் பண்ணணும் என்னது லேப்ல விளையாடுறத அவாய்ட் பண்ணணும். மீன் விளையாடைக்குள்ள ஏதாவது ஒரு ஹார்ட்வேரையோ நீங்க ஏதாவது உடைச்சு விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இல்லாட்டிக்கு அது என்ன செய்யும், சில ஷார்ட் பண்ணி விட்டா என்ன செய்யும், வயறுகள்ல உங்களோட கால் மாட்டிட்டா கரண்ட் பாஸ் பண்ணி உங்களுக்கு இறக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து கைட்லைன் ஃபார் த சேஃப்டி ஆஃப் தி டிவைசஸ். டிவைசஸோட சேஃப்டிக்கு என்ன செய்யலாம்? Switch off the plugs after using. என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் ஆஃப்டர் யூஸ். அதாவது நாங்க பயன்படுத்தினதுக்கு பிறகு எல்லா சுவிட்சஸையும் ஆஃப் பண்ண வேணும். இல்லையான்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? பவர் ட்ராப் ஆகல அங்கே டிவைசஸ் எல்லாம் என்னது பழுதாக வாய்ப்பு இருக்கு, டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட். Unmute your mic, Aisha. Yes. Keep the laboratory things cleanly. என்ன செய்யணும்? டஸ்ட் ஃப்ரீயா வச்சுக்கொள்ளணும், என்ன கிளீனா வச்சிருக்கணும் எல்லா டிவைசஸ். ரைட். அடுத்து First one correct. இது என்னென்ன ஒருக்கா சொல்லிட்டு என்ன கொஸ்டின் இது? Following grid shows some passwords set by grade 6 students to protect the information stored in their computers from outsiders. என்னவாம் இது? பாஸ்வேர்ட் கொடுத்திருக்கணும். சரியா? இதுல சரியா பிள்ளையா, இந்த பாஸ்வேர்ட் சரியா பிள்ளையா இருக்குமான்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட். ஓகே. First one correct. Correct. Second one correct. Correct. இப்ப இதுல பாஸ்வேர்ட்ல என்ன இருக்க வேணும்ன்றது ஒருக்கா சொல்லுங்க. என்னென்ன இருக்க வேணும்? பாஸ்வேர்ட்ல வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் இருக்கலாம். அப்புறம் அந்த சிம்பிள்ஸ் இருக்குது, அந்த ஹேஷ் இல்லாட்டி ஸ்டார் அந்த சிம்பிள்ஸ் இருக்கலாம். ரைட். தேர்ட் ஒன் ராங். ராங். ஏன் இதுல ஒரு கரெக்டர் ஒன்றும் இல்ல. கரெக்டர்ஸ் இல்ல. எஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் கரெக்ட். கரெக்ட். ஃபிஃப்த் ஒன் ராங். ராங். சிக்ஸ்த் ஒன் கரெக்ட். சிக்ஸ்த் ஒன் எப்படி கரெக்ட்? நம்பர் சொன்னீங்க ஆனாமே இதுல அட் வந்து 3 தான் வந்துருக்கு. அட் வந்து ஒரு தான் நாங்க பாய்ப்போம். அட் சைன் ஒரு 2 தரம். அட் சைன் ஒரே சைனை நாங்க 3-4 தரம் பாவிக்கிறத தவிர்த்தா நல்லா. அடுத்து இதுல ஒரு நம்பர்ஸும் இல்லையே. அடுத்து செவன்த் ஒன் ராங். ராங். எயித் ஒன் ராங். ராங். ninth one wrong. Wrong. 10th one wrong. Wrong. அடுத்தது connect the following files with the unique symbol. Yes. இதுல எது என்னத்துக்கு குறிக்குதுன்னு சொல்லி a file with video. இதுல தமிழ் மீடியா பிள்ளையர் சொல்லுங்க பாபு. ருக்மா சொல்லுங்க. ஃபைல் வித் வீடியோ ஃபைலுக்குரிய ஒரு சிம்பால் எது? ருக்மா. டி. எஸ். ரிஸ்கா சொல்லுங்க. ரிஸ்கா. ரெண்டாவது இமேஜ். சி இமேஜ் ஃபைல் ஜேபிஜி. ஹன்சோசன் சொல்லுங்க. வாய்ஸ். A file with voice. B.
B ஏன் MP3 அது ஒரு ஆடியோ ட்ராக் என்ன ஸோ அது வாய்ஸ் மட்டும் தான் நாங்கள் கேட்கலாம் a file with text சிந்தானன் சிந்தானன் இல்லையா ஆயிஷா சொல்லுங்க Yes. சிந்தானன் a file with text file எது First one, miss. first one right okay and next question Aisha Following is a file stored in a computer of a shop. Answer the questions regarding that file. File extension and file name. இது வந்து என்ன பிள்ளைகள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லவா சாரி இது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட்டுக்கு அங்கால வர்றது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நேம்ன்றது டாட்டுக்கு முன்னுக்கு வர்றது தான் ஃபைல் நேம் ஸோ திஸ் இஸ் ஃபைல் நேம் திஸ் இஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னத்தை காட்டும் ஹன்ஸ்ரோசன் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னத்தை காட்டும் ஒரு ஃபைல் பிரயோகம் என்பது அதோட சாஃப்ட்வேரை காட்டும் ரைட் அடுத்த நேம் வந்து அது நாங்க கொடுக்கறதா இருக்கு அடுத்த கேள்வி நேம் தி 2 main parts of the file File name and file extension. What is the type of the file? This file. A text file. A text file a text file. Yes. எல்லாத்துக்கும் எப்படி சொல்றோம் Microsoft Word file. DOCX. TXT தான் text file ன்னு சொல்லலாம். இது DOCX ன்னு சொல்ல document file எது MS Word. ரைட்டா DOCX. அப்ப MS Word file. Name the type of the software. Name the type of the